நெல்லை 15 பவுன் நகை தருவதாக 9 லட்சம் ரூபாய் மோசடி, பெண் உள்பட 4 பேர் கொண்ட கும்பல் அதிரடி கைது. திருநெல்வேலியில் 15 பவுன் நகையை மீட்டு அடகு வைத்து தருவதாக கூறி தொழிலதிபர் ஒருவரிடம் 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பெண் உட்பட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். சம்பவம் குறித்த விபரம்: நெல்லை மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சபரத்துல்லா சபரதுல் ஆகுதின். இவர் பொதுமக்களிடம் இருந்து நகைகளை பெற்று அவற்றை அடகு வைத்து உடனே பணம் வாங்கிக் கொடுக்கும் கமிஷன் தொழில் செய்து வருகிறார். இவரிடம் நெல்லை தாலுகா போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் தொடர்பு கொண்டுள்ளது. தங்களிடம் 15 பவுன் தங்கம் இருப்பதாகவும் அதனை அடகு வைத்து பணமாக்க வேண்டும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் அந்த நகை தற்போது வேறு ஒரு இடத்தில் அடகில் இருப்பதாகவும் அதனை மீட்க 9 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாகவும் அந்த கும்பல் சபரத்துல்லாவிடம் தெரிவித்துள்ளது. சுருட்டப்பட்ட 9 ரூபாய் லட்சம். அவர்களின் பேச்சை முழுமையாக நம்பிய சபரத்துல்லா, நகையை மீட்டு வந்த பிறகு அதனை அடகு வைத்துக் கொள்ளலாம் என்ற நோக்கில் 9 லட்சம் ரூபாயை தயார் செய்து அந்த கும்பலிடம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த கும்பல் நகையை மீட்டு வருவதாக கூறிச் சென்றவர்கள் மீண்டும் வரவில்லை. அவர்களின் செல்போன் எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சபரத்துல்லா இதுகுறித்து நெல்லை தாலுகா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரின் அதிரடி வேட்டை, 4 பேர் கைது. புகாரின் பேரில் நெல்லை மாவட்ட காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டது. முதற்கட்டமாக கடந்த 22ஆம் தேதி இந்த மோசடியில் தொடர்புடைய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அகரம் பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜன் 36 மற்றும் நெல்லை கீழமுன்னிற்பள்ளத்தைச் சேர்ந்த ஆறுமுகுமார் 43 ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மற்றவர்களை தேடி வந்த நிலையில் நேற்று இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான நெல்லை தாழையூத்து வடக்கு பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த விசாலாட்சி 40 என்ற பெண்ணையும் ராமையன்பட்டியைச் சேர்ந்த காசி 27 என்ற இளைஞரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர்.